வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாமுக்கான கிராஷ் கோர்ஸில் ரீசனிங்கோட 14வது பார்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சிலாகிசம். ஓகே, ஸோ இந்த பேர் வந்து ஒரு சிலருக்கு புதுசாக இருக்கலாம். இப்போ நம்ம வென் டயக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பார்த்துருந்தோம்ல, அந்த வென் டயக்ராம் பேஸ் பண்ணி தான் இதில் வரப்போகுது. ஓகே, ஆனால் வென் டயக்ராமில் அதாவது இந்த மாதிரி சொல்லியிருந்தல, சம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி, ஆல்னா இந்த மாதிரி இருக்கணும், நோனா வந்து இந்த மாதிரி டச் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த சிலாகிசம் டாபிக்லையுமே யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த மாதிரி வர்றப்போ நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும்னு நான் வந்து வென் டயக்ராமில் சொல்லியிருந்தேன். ஆனால் சிலாகிசமில் வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடாது. இதில் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான். ஓகே, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா, ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒருவேளை இந்த சிலாகிசம்னா என்னன்னே தெரியல அப்படின்னா அதுக்கு நான் முன்னாலேயே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த மாதிரி அதோட பேசிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து முன்னாலேயே சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்கையுமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஓகே, ஆல்ரெடி சிலாகிசம் பற்றி படித்தவங்க நம்ம சேனலில் பார்த்தவங்க வேற எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலில் இல்லை நம்ம கோர்ஸில் படித்தவங்க வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி தான் இருக்கும். மற்றவங்களுமே என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. புரியலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகே, ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம வென் டயக்ராம் போடணும். ஸோ ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, மேலே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டாம், டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துருங்க. ஓகே, நோ பெயிண்டிங் இஸ் பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ பெயிண்டிங் எந்த பெயிண்டிங்குமே வந்து பியூட்டிஃபுல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து நீங்கள் பெயிண்டிங்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து நீங்கள் பியூட்டிஃபுல்னு எடுத்துக்கோங்க. ஓகே, நோன்னு சொல்லி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி இன்டு போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஆல் கலர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல், அதாவது எல்லா கலருமே பியூட்டிஃபுல். ஓகே, ஆளுக்கு அப்புறம் வர்றது உள்ள வரும். அப்போ பியூட்டிஃபுல்லுக்கு உள்ள வந்து என்ன வந்திருக்கும், கலர் வந்திருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஆல் ஒயர்ஸ் ஆர் பெயிண்டிங்ஸ். ஓகே, ஸோ பெயிண்டிங்க்கு உள்ள ஒயர்ஸ் வரும். அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கும், ஒயர்ஸ் வந்திருக்கும். ஸோ வென் டயக்ராம் போட்டாது. இப்போ நம்ம வந்து கன்க்ளூஷனை செக் பண்ணலாம். என்னன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வீடியோ பாருங்க. எதுவுமே புரியல, தலையும் புரியாம வாழும் புரியாம நடத்துறாரு அப்படிங்கிற நினைச்சிடாதீங்க. ஆல்ரெடி தெளிவா ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்க வந்து ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதுவும் புரியும், இதுவும் புரியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சம் பெயிண்டிங்ஸ் ஆர் கலர்ஸ். ஓகே, இப்போ பெயிண்டிங்க்கும் கலருக்கும் சம்முங்கிற ரிலேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா, வராது. ஏன்னா இது ரெண்டுக்குமே வந்து நோங்கிற ரிலேஷன் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அப்படின்னால இது வந்து 100% ட்ரூவா இருக்காது. சம் பெயிண்டிங்ஸ் ஆர் ஒயர்ஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது ஃபுல்லா பெயிண்டிங், அதுக்குள்ள ஒயர்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெயிண்டிங்ஸும் இருக்குதுல்ல, அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய சில பெயிண்டிங் வந்து ஒயரா இருக்குது. அப்போ சம் பெயிண்டிங்ஸ் ஆர் ஒயர்ஸ் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். ஸோ அப்போ ரெண்டாவது கன்க்ளூஷன் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுது, ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஓகே, இந்த ஆப்ஷன் என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோ அப்படின்னா, எய்தர் ஆர் வந்திருக்கு அப்படின்னாலே ஒன்னு கரெக்டா இருக்கும், அப்படி இல்லைன்னா 2 கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். 2ல 1 கரெக்ட், ரெண்டுமே கரெக்டா நம்மளால சொல்ல முடியாது, ரெண்டுமே தப்புன்னு நம்மளால சொல்ல முடியாது. 2ல ஏதாச்சும் 1 கரெக்டா இருக்கும். 1 கரெக்டா இருந்தா 2 தப்பா இருக்கும், 2 கரெக்டா இருந்தா 1 தப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். எய்தர் ஆர்னா 2ல 1 கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி 50-50 சான்ஸ்ல சொல்றது. ஓகே, அந்த மாதிரி உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜிடில கேட்க மாட்டாங்க. இந்த ஆப்ஷன் வந்து இருக்கலாம், ஆனா மேக்சிமம் அது ஆன்சரா இருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஓகே, அந்த ஆப்ஷனை வந்து நீங்க அவாய்ட் பண்றதே நல்லது. அதுவும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய வீடியோல சொல்லியிருப்பேன். அதுல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஒன்லி கன்க்ளூஷன் 2ங்கிறது என்ன அர்த்தம், ரெண்டாவது பாயிண்ட் மட்டும்தான், ரெண்டாவது கன்க்ளூஷன் மட்டும்தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். போத் அப்படின்னா போத் 1 and 2 ஃபாலோ அப்படின்னா ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணும், அதாவது ரெண்டுமே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோனா 1வது கன்க்ளூஷன் மட்டும் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, வேற மாதிரி ஆப்ஷன் வந்துச்சுன்னா நான் அந்த இடத்துல வந்து அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ். ஓகே, ஸோ ஆளுக்கு அப்புறம் வர்றது உள்ள வரும். ஓகே, ஸோ இது வந்து என்னது, ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வர்றது வந்து வெளியில வரும், இது வந்து என்னது, டீச்சர்ஸ். ஓகே, ஆல் டீச்சர்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே, ஸோ ஆளுக்கு அப்புறம் டீச்சர் வருது, அப்ப டீச்சர் உள்ள வரும், அதுக்கு மேல என்ன வரும், ப்ரொஃபஷனல்ஸ் வரணும். ஓகே, ஸோ அவ்வளவுதான். இப்போ கன்க்ளூஷனை செக் பண்ணுங்க, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே, எல்லா ஸ்டூடெண்ட்டும் ப்ரொஃபஷனல் தானே, எல்லா ஸ்டூடெண்ட்டும் ப்ரொஃபஷனல் தான். ஸோ இது கரெக்ட் தான். ஆல் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஆளுக்கு அப்புறம் வர்றது உள்ள வந்திருக்கணும், ஆனா ப்ரொஃபஷனல் பாருங்க வெளியில இருக்குது, அதுக்குள்ளதான் ஸ்டூடெண்ட் இருக்குது, அப்ப இது வந்து தப்பு. ஓகே, ஆளுக்கு அப்புறம் வர்றது உள்ளதானே வரணும், ஸோ இது வந்து வெளியில இருக்குது, அப்ப இது வந்து தப்பா இருக்கும். நோ டீச்சர் இஸ் எ ப்ரொஃபசர். ஓகே, ப்ரொஃபஷனல் இல்ல, ப்ரொஃபசர்ஸ். ஓகே, ப்ரொஃபசர்ஸ்.
ஸோ எந்த டீச்சருமே வந்து ப்ரொஃபஸர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நோங்கிற ரிலேஷனே இங்கே இல்லை. ஓகே, நோனா வந்து டச்சே ஆகாமல் இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. அப்போ நம்ம இதை வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அப்போ ஒரே ஒரு கன்க்ளூஷன், அதாவது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பாருங்க, சம் ட்ராலி பேக்ஸ் ஆர் பேக் பேக்ஸ். ஓகே, சம் ட்ராலி பேக்ஸ். ஓகே, ஸோ சில ட்ராலி பேக்ஸ் வந்து பேக் பேக்ஸ். ஓகே, ஸோ சம் அப்படின்னா இந்த மாதிரி தானே போடணும். ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், இது வந்து ட்ராலி பேக்னு எடுத்துக்கலாம், இது வந்து பேக் பேக். ஓகே, ஸோ இது வந்து நம்ம பின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் சம் பேக் பேக்ஸ் ஆர் சூட் கேசஸ். ஓகே, சில பேக் பேக்ஸ் வந்து என்னது, சூட் கேஸ். ஸோ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் வந்து சூட் கேஸ் அப்படிங்க, அதாவது ரெண்டுக்கு நடுவில் சம் ரிலேஷன் இருக்குது. ஓகே, ஆல் சூட் கேஸ் ஆர் பேக்ஸ். ஓகே, இது வேற. ஓகே, இது பேக் பேக், இது வந்து பேக்ஸ். ஓகே, ஸோ ஆல் சூட் கேசஸ் ஆர் பேக்ஸ். ஸோ ஆளுக்கு அப்புறம் இருக்கிறது உள்ள வரணும். ஓகே, அப்போ சூட் கேஸ் வந்து உள்ள இருக்கும், அதுக்கு மேல வந்து என்னது வந்திருக்கணும், பேக்ஸ்ங்கிறது வந்திருக்கணும். ஓகே, இது வந்து பேக்ஸ். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிளை நம்ம 3 கவர் ஆகிற மாதிரி கூட போடலாம். ஆனா மற்றதுல எவ்வளவு கம்மியா டச் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் நம்ம வந்து டச் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து சூட் கேஸை தான் உள்ள கொண்டு வரணும். ஆனா மற்றதெல்லாம் உள்ள கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஏன்னா கொஸ்டின்ல கொடுக்கல. ஸோ இப்போ கன்க்ளூஷனை செக் பண்ணுவோம். அட்லீஸ்ட் சம் பேக் பேக்ஸ் ஆர் பேக்ஸ். அட்லீஸ்ட் சம் பேக் பேக்ஸ் ஆர், அட்லீஸ்ட் கொடுத்துருந்தாங்கனால என்ன அர்த்தம், சம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, அட்லீஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க வந்து சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். சம் பேக் பேக்ஸ் ஆர் பேக்ஸ். ஓகே, இப்போ பேக் பேக்ஸுக்கும் பேக்ஸுக்கும் சம்ங்க ரிலேஷன் இருக்கா, பேக் பேக் இங்க இருக்குது, பேக் இங்க இருக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் கொஞ்சம் பாயிண்ட் வந்து டச் ஆகுது. அப்போ சம் அப்படிங்கிறது கரெக்ட் தான். சம் பேக்ஸ் ஆர் சூட் கேசஸ். ஓகே, இப்போ பேக் இங்க இருக்குது, சூட் கேஸ் இங்க இருக்குது. ஓகே, இப்போ இது ஃபுல்லா பேக், இதுக்குள்ள சூட் கேஸ் இருக்குது. அப்போ சம்முங்க ரிலேஷன் இருக்கும்ல, இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூட் கேஸும் பேக்காகவும் இருக்கும். அப்படிங்கறனால சில சூட் கேஸ் வந்து பேக் தான். ஓகே, சம் பேக்ஸ் வந்து சூட் கேஸ் தான். சாரி, சில 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 பேக்ஸ் வந்து சூட் கேஸ் தான். கரெக்ட் தான். ஓகே, அதாவது இப்போ OZWBU. ஓகே, எல்லா சூட் கேஸும் பேக்ஸ் அப்படின்னாலே சில பேக்ஸ் வந்து சூட் கேஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அப்படினால இதுவும் கரெக்ட் தான். ஸோ ரெண்டுமே கரெக்டா இருக்கும். ஸோ அப்போ போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, இந்த ஒரு ஆப்ஷனை பாருங்க, நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 ஃபாலோன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது நெய்தர் நார். ஓகே, மொதல் சொன்னது எய்தர் ஆர். எய்தர் ஆர்னா ரெண்டுல ஒண்ணுன்னு அர்த்தம். நெய்தர் நார் அப்படின்னா ரெண்டுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஒன்னும் கிடையாது, ரெண்டும் கிடையாது, ஒன்னும் கரெக்ட் இல்ல, ரெண்டும் கரெக்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நெய்தர் நார்னா இதுதான் மீனிங். ஓகே, நெய்தர் நார் எய்தர் ஆர் ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆல் நர்சஸ் ஆர் டாக்டர்ஸ். ஓகே, எல்லா நர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா டாக்டர். எல்லா நர்ஸும் அது எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்க கூடாது. நர்ஸ் எப்படி டாக்டரா இருப்பாங்கன்னு நினைக்க கூடாது. கொஸ்டின்ல கொடுத்தத நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கணும். ஓகே, ஆல் டாக்டர்ஸ் ஆர் டிசைனர்ஸ். ஓகே, ஸோ ஆளுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, டாக்டர் வந்திருக்கு. ஸோ அதான் உள்ள வரணும். ஸோ அதுக்கு மேல டிசைனர் வரணும். ஓகே, அதுக்கு மேல இங்க டிசைனர் வரணும். டிசைனர் டின்னு போட்டுக்கோங்க, டாக்டர் D1 போட்டுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி சம் நர்சஸ் ஆர் ஆர்கிடெக்ட்ஸ். சில நர்ஸ் வந்து ஆர்கிடெக்ட். ஓகே, இப்ப நர்ஸ் உள்ள இருக்குது, நர்ஸுக்கும் ஆர்கிடெக்டுக்கும் நடுவுல வந்து இந்த மாதிரி ரிலேஷன் வரணும். ஓகே, ஆனா இந்த மாதிரி போடுறப்போ நான் அந்த ஆர்கிடெக்டை வந்து இப்படி கூட போடலாம், இந்த இடத்துல மட்டும் போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி போடலாம், இல்லைன்னா இவ்வளவு தூரத்துக்கு போடலாம். ஓகே, இதுல எது கரெக்டா இருக்கும், இதுல வந்து பாத்தீங்கன்னா நர்ஸுக்கும் ஆர்கிடெக்டுக்கும் சம்முன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்ப இந்த மாதிரிதான் போடணும். ஓகே, வேற வழி இல்லை. நம்ம மற்றதுக்கெல்லாம் வந்து மொத்தத்தையும் கொடுக்கலாட்டியுமே கொஞ்சம் கொடுத்து தான் ஆகணும். ஓகே, அதை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. நம்ம இதுக்குள்ள இத்தினோண்டு போட்டாலுமே ஃபுல்லா வந்துடும். ஆனா ஃபுல்லா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சம் அப்படிங்கறத கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். ஓகே, இப்ப டாக்டருக்கும் ஆர்கிடெக்சருக்கும் நடுவுல சமூக ரிலேஷன் தான் இருக்குது, டிசைனருக்கும் ஆர்கிடெக்சருக்கும் நடுவுல சமூக ரிலேஷன் தான் இருக்குது. ஓகே, ஆள் வந்து நம்மளா கொடுத்துடக்கூடாது. ஸோ இப்போ கன்க்ளூஷனை செக் பண்ணி பாருங்க. சம் டிசைனர்ஸ் ஆர் ஆர்கிடெக்ட்ஸ். சம் டிசைனர்ஸ். ஓகே, இப்போ டிசைனர் இங்க இருக்குது, ஆர்கிடெக்ட் இங்க இருக்காங்க. இந்த இடத்த பாத்தீங்கன்னா சமூக ரிலேஷன் வருது தானே, அப்போ கரெக்ட் தான். ஓகே, அதுக்கப்புறம் நோ டாக்டர் இஸ் அன் ஆர்கிடெக்ட். ஓகே, இப்போ நோங்கிற ரிலேஷனே இங்க வரல, நோனா டச்சே ஆகாம இருக்கணும். அப்ப இது தப்பா இருக்கும். ஸோ கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, பி தான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சம் டென்டிஸ்ட் ஆர் சர்ஜியன்ஸ். ஓகே, சம் டென்டிஸ்ட் ஆர் சர்ஜியன்ஸ். ஸோ டென்டிஸ்ட் எப்படி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சர்ஜியன்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டுக்கு நடுவில் வந்து சம்முங்க ரிலேஷன் இருக்குது. ஓகே, டென்டிஸ்ட் இது வந்து என்னது, சர்ஜியன்ஸ். அதுக்கப்புறம் பாருங்க, ஆல் சர்ஜியன்ஸ் ஆர் டாக்டர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து அப்போ டின்னு எடுத்துக்கோங்க டென்டிஸ்ட்டை, டாக்டருக்கு வந்து D1 எடுத்துக்கலாம். ஆல் சர்ஜியன்ஸ் ஆர் டாக்டர்ஸ், எல்லா சர்ஜியனுமே வந்து டாக்டர்ஸ். ஓகே,
ஸோ அப்போ இது வந்து டாக்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, சம் டென்டிஸ்ட் ஆர் டாக்டர்ஸ். ஓகே, இப்போ டென்டிஸ்டுக்கும் டாக்டருக்கும் நடுவில் சம்முங்க ரிலேஷன் இருக்குது தானே, கரெக்ட் தானே. டென்டிஸ்டுக்கும் டாக்டருக்கும் நடுவில் சம்முங்க ரிலேஷன் இருக்குது. இப்போ இது கரெக்ட் தான். நோங்கிற ரிலேஷனே இங்கே இல்லை. ஓகே, அப்போ இது வந்து தப்பு. ஓகே, இப்போ ஒன்னாவது கன்க்ளூஷன் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுது. ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆல் கேர்டேக்கர்ஸ் ஆர் ஸ்கில்டு. ஓகே, எல்லா கேர்டேக்கர்ஸுமே வந்து ஸ்கில்டு. ஓகே, ஸோ இது வந்து கேர்டேக்கர்னு எடுத்துக்கோங்க, இது வந்து ஸ்கில்டு. ஓகே, சம் ஸ்கில்டு ஆர் லாயர்ஸ். ஓகே, அதாவது ஸ்கில்டுக்கும் லாயருக்கும் நடுவில் சமூக ரிலேஷன் இருக்கணும். ஸோ இதை வந்து லாயர்னு எடுத்துக்கலாம். ஆல் ஸ்கில்டு ஆர் பெயிண்டர்ஸ். ஓகே, எல்லா ஸ்கில்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டர்ஸ். ஓகே, இப்போவுமே நம்ம இந்த பெயிண்டருக்கும் லாயருக்கும் சம்முங்க ரிலேஷனை தான் கொண்டு வரணும். ஓகே, அவாய்ட் பண்ண முடியாது, கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாது. நம்ம தேவையில்லாமல் ஆளுங்க ரிலேஷனை கொண்டு வந்துடக்கூடாது, சம்மு தான் கொண்டு வரணும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஆல் ஸ்கில்டு ஆர் பெயிண்டர்ஸ். ஓகே, மேலே இருக்கிறது வந்து பெயிண்டர்ஸ். இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, சம் பெயிண்டர்ஸ் ஆர் லாயர்ஸ். இப்போ பெயிண்டருக்கும் லாயருக்கும் நடுவில் சம்முங்க ரிலேஷன் இருக்குது தானே, அப்போ கரெக்ட் தான். நோங்கிற ரிலேஷனே இதுல வரல. ஓகே, அப்போ இதை நம்ம வந்து பார்க்க வேண்டாம், தப்பு தான். ஓகே, இப்போ ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, டிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, சம் குயின்ஸ் ஆர் கிங்ஸ். ஓகே, ஸோ சில குயின் வந்து கிங்ஸ். அது எப்படி இருக்கலாம்னு சொல்லி நீங்க ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா இருக்காது. ஓகே, குயின் எப்படி கிங்கா மாற முடியாது. ஆனா கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காது, அப்படியே கரெக்ட் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ சில குயின் வந்து கிங். ஓகே, இது வந்து குயின், சில தானே அப்படிங்கிறனால இந்த மாதிரி. ஓகே, சம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இது வந்து கிங். ஓகே, ஆல் கிங்ஸ் ஆர் ஆஃபீஸர்ஸ். ஓகே, ஸோ எல்லா கிங்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ். நோ ஆஃபீஸர் இஸ் ஆர்கிடெக்ட். ஓகே, ஆஃபீஸருக்கும் ஆர்கிடெக்டுக்கும் நடுவில் நோங்க ரிலேஷன் இருக்குது. ஓகே, நோன்னு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி நீங்க கோடு போட்டு இன்ட்டு போட்டுக்கோங்க, ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். சம் ஆஃபீஸர்ஸ் ஆர் குயின்ஸ். இப்போ ஆஃபீஸருக்கும் குயினுக்கும் நடுவில் சம்முங்க ரிலேஷன் இருக்குது தானே, அப்போ கரெக்ட் தான். நோ கிங் இஸ் ஆர்கிடெக்ட். ஓகே, இப்போ கிங்குக்கும் ஆர்கிடெக்டுக்கும் டைரக்டா கனெக்ஷன் இல்லை. ஓகே, இப்போ கிங் வந்து மகன், அதுக்கப்புறம் மேல இருக்கக்கூடிய அந்த ஆபீசர் வந்து அப்பான்னு எடுத்துக்கோங்க. ஓகே, அப்பா பிள்ளை. ஓகே, ஸோ அப்பாக்கு எதிரி அப்படின்னா மகனுக்கும் எதிரி தான். அப்போ இது ரெண்டுக்கு நடுவில் நோங்க ரிலேஷன் இருக்குது. ஓகே, இதுவும் நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதுவும் கரெக்ட் தான், ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ போத் த கன்க்ளூஷன்ஸ் ஃபாலோ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். போத் த கன்க்ளூஷன் ஃபாலோனா ரெண்டுமே ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், ரெண்டுமே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆல் கிரில்ஸ் ஆர் ஓவன்ஸ். ஓகே, எல்லா கிரில்லுமே வந்து ஓவன். ஓகே, கிரில்னு எடுத்துக்கோங்க. ஆல். ஓகே, ஆல்ங்கிற ரிலேஷன் அப்படிங்களா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆல் கிரில்ஸ் ஆர் ஓவன்ஸ். சம் தந்தூர்ஸ் ஆர் கிரில்ஸ். ஓகே, சில தந்தூர் வந்து கிரில். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம இப்படி கூட போடலாம், கிரில்லுக்கும் தந்தூருக்கும் தானே வரணும். அப்போ இந்த இடத்துல இப்படி கூட போடலாம். ஆனால் அப்படி போட்டோம்னா தேவையில்லாம நம்ம ஒரு ஆள் கொடுத்த மாதிரி வந்துடும். ஆள் வரக்கூடாது, சம் தான் வரணும். ஓகே, ஸோ இதை நம்ம தந்தூர்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, சம் தந்தூர்ஸ் ஆர் ஓவன்ஸ். ஓகே, தந்தூருக்கும் ஓவனுக்கும் நடுவில் சம்முக ரிலேஷன் இருக்க தானே செய்யுது. ஸோ கரெக்ட் தான். ஆல் ஓவன்ஸ் ஆர் தந்தூர்ஸ். ஆல் ஓவன்ஸ் ஆர் தந்தூர்ஸ் தான் என்ன, ஓவனுக்கும் தந்தூருக்கும் நடுவில் சம்முக ரிலேஷன் தான் இருக்குது, ஆல் இல்லை. ஓகே, அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, சம் ரோசஸ் ஆர் பென்சிஸ். ஓகே, பேன்சிஸ். சம் ரோசஸ் ஆர் பேன்சிஸ். இப்போ ரோசஸ் வந்து இப்படி எடுத்துக்கோங்க, ரெண்டுக்கு நடுவில் சம்முக ரிலேஷன் தானே இருக்குது, இது வந்து பேன்சிஸ். ஓகே, சம் லில்லிஸ் ஆர் பேன்சிஸ். இப்போ பேன்சிஸ்க்கும் லில்லிஸ்க்கும் நடுவில் வந்து சம்முக ரிலேஷன் இருக்குது. ஆல் ரோசஸ் ஆர் டெய்சிஸ். ஓகே, எல்லா ரோஸுமே வந்து பாத்தீங்கன்னா டெய்சிஸ். ஓகே, இந்த இடத்துலயுமே நம்ம வந்து கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். இதை நம்ம இந்த அதாவது பேன்சிஸ்க்கும் டெய்சிஸ்க்கும் நடுவில் சமூக ரிலேஷன் கண்டிப்பா வந்தே ஆகும். ஓகே, ஆனா நம்ம தேவையில்லாம ஆள் வந்து கொடுத்துடக்கூடாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சம் ரோசஸ் ஆர் லில்லிஸ். இப்போ ரோஸுக்கும் லில்லிக்கும் நடுவில் கனெக்ஷன் இருக்குதா, எதுவுமே இல்லை. ஓகே, ரோஸ் இங்க இருக்குது, லில்லி இங்க இருக்குது. ஓகே, ஸோ டச்சே ஆகலை. அப்போ டச் ஆகலைன்னா நம்ம நோன்னு எடுக்கக்கூடாது. ஓகே, ரெண்டுக்கும் வந்து டச் இல்லை, ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கல அப்படின்னா என்ன கொடுத்தாலும் அது அந்த ரெண்டை பத்தி என்ன சொன்னாலுமே அது வந்து தப்பு தான். ஓகே, இந்த மாதிரி இருக்குது. ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருந்தா நம்ம கனெக்ட் பண்ணிருப்போம், நோங்க ரிலேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ கனெக்டே ஆகலை, அப்போ ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ அந்த ரெண்டை பத்தி என்ன சொன்னாலுமே 100% கரெக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரியே நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஆல் பேன்சிஸ் ஆர் டெய்சிஸ். ஓகே, இப்போ பேன்சிக்கும் டெய்சிக்கும் நடுவில்
சம்முங்க ரிலேஷன் இருக்குது ஆனா ஆளுங்க ரிலேஷன் இல்லை. அப்ப இதையுமே வந்து 100% ட்ரூன்னு எடுக்க முடியாது. ஸோ ரெண்டுமே ஃபாலோ பண்ணலையா, அப்ப நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, நெய்தர் நார்னா என்ன சொன்ன, ரெண்டுமே ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆல் சிட்டிஸ் ஆர் வில்லேஜஸ். ஓகே, இப்போ எல்லா சிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ். இது வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, அதை எப்படி சிட்டி வில்லேஜ் ஆகணும்னு கேட்கக்கூடாது. நோ கண்ட்ரி இஸ் எ சிட்டி. ஓகே, இப்போ கண்ட்ரிக்கும் சிட்டிக்கும் நடுவுல நோங்க ரிலேஷன் இருக்குது. இது கண்ட்ரி. ஓகே, இதை வந்து C1 எடுத்துக்கோங்க, இதை வந்து சிட்டிங்கனால CIன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது ரெண்டுக்கு நடுவுல எதுவுமே இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்தனால நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த பாருங்க, நோ கண்ட்ரி இஸ் அ வில்லேஜ். ஓகே, இப்போ கண்ட்ரிக்கும் வில்லேஜுக்கும் நடுவுல நோங்க ரிலேஷன் இருக்குதா? இப்போ நீங்க இந்த இடத்துல யோசிக்கணும், இதுல நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவுல டச் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. டச் வந்து சிட்டிக்கும் கண்ட்ரிக்கும் தான் இருக்குது. ஓகே, அப்பாக்கு எதிரினா பிள்ளைக்கு எதிரி தான், ஆனா பிள்ளைக்கு எதிரினா அப்பாக்கு எதிரியா இல்லாம கூட இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த டயக்ராமே நம்ம இப்படி கூட போட்டுக்கலாம்ல. இந்த இடத்துல நம்ம கண்ட்ரியை போட்டு இப்படி போட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா எல்லா கண்ட்ரியுமே வந்து வில்லேஜ்னு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ நோங்கிறது வந்து அங்க கரெக்டா இருக்காது. ஸோ அதனால நீங்க டைரக்டா இது ரெண்டுக்கும் டச் இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்க 100% ட்ரூ இல்லைன்னு எடுத்துக்கணும். ஓகே, 100% ட்ரூ கிடையாது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல வந்து வேற பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின் வரும், நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. நோ வில்லேஜ் இஸ் அ சிட்டி. ஓகே, இப்போ வந்து நம்ம நோ கண்ட்ரி இஸ் அ வில்லேஜ் அப்படிங்கிறத தப்புன்னு போட்டோம். ஆனா நோ வில்லேஜ் இஸ் அ சிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இப்போ வில்லேஜ் இங்க இருக்குது, சிட்டி இங்க இருக்குது. ஓகே, வில்லேஜ் இங்க இருக்குது, சிட்டி இங்க இருக்குது. இது ரெண்டுக்கு நடுவில் சம்மங்க ரிலேஷன் இருக்குது தானே. ஸோ நோங்கிற ஆன்சர் வந்து இதுல கரெக்டா இருக்காது. ஓகே, வில்லேஜுக்கும் சிட்டிக்கும் நடுவில் வந்து சம்மங்க ரிலேஷன் ஆல்ரெடி இருக்குது. அப்போ நோங்கிறது இங்க வராது, நோவே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, இதுக்கும் தான் நோ இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணல. ஓகே, அப்போ நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஸோ 10 கொஸ்டின் பார்த்துட்டோம். இப்போ 2 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுக்க போறேன். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க இது வரைக்கும் சொல்லலைன்னா இந்த வீடியோல நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா சிலாகிசம் எவ்வளவு பேர் நல்லா பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுவும் கான்ஸ்டபிள் ஜிடிக்கு படிக்கிறவங்க எவ்வளவு பேர் இந்த டாபிக்கை வந்து கொஞ்சம் சீரியஸா பார்த்துருக்கீங்க, எவ்வளவு உங்களால புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறது வந்து இந்த டாபிக் வச்சு என்னால சொல்ல முடியும். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இது வந்து 2வது கொஸ்டின். ஓகே, இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லிருங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது புரியும். டைரக்டா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரியாது. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ்ல இருந்து எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. இதுல டைரக்டா கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஆனாலும் உங்களுக்கு நான் வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஓகே, ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் தான், அந்த வீடியோ நான் ஃப்ரீயாவே கொடுத்துருக்கேன், முன்னாலே நம்ம யூடியூப்ல கொடுத்துருந்தது தான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாரோடையுமே மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.